முஷ்ரிக்கீன்கள் ஒரு தடவை சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு வந்து கேட்குறாங்க, சொல்றாங்க, அதாவது உங்களோட சாஹிப், உங்களுடைய தோழர் யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லமக்கும் குல்ல ஷை, உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் படிச்சு தாராமே. அப்போ ஒரு இன்ட்டுக்கு மாதிரி ஒரு ஏளனமாக என்ன கேட்க சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம சில முஸ்லீம் மக்களே இருக்கிறாங்க, அல்லாஹ் அவளை பாதுகாக்கணும். அதாவது சென்டரோட தொடர்பா இந்த மார்க்க வகுப்புக்கு போகும் பொழுது என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கு என்ன இல்லை, வேற வேலையே இல்லை, இந்த வயசுல வந்து முடியும் நரைச்சிட்டு தாடி நரைச்சிட்டு கிதாபை தூக்கிட்டு எங்க போறாங்க, இன்னும் சென்டருக்கு போய் கிதாபு தஹாரா, கிதாபு சலா, அகீதா என்ன படிச்சுட்டு இருக்கிறாங்க என்று ஏளனம் செய்யக்கூடிய இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப அதே மாதிரி அந்த முஷ்ரிக்கூன்கள் என்ன கேட்டாங்கன்னா, உன் நபி எல்லாத்தையும் உங்களுக்கு படிச்சு தராராமே. சுப்ஹானல்லாஹ், பாருங்க, சல்மான் அல் ஃபாரிசி எல்லாம் அவங்க அதை பெருமைப்பட்டு உள்ளத்துக்கு பெருமையாக எடுக்கிறாங்க. என்ன சொன்னாங்க, அஜல், ஆம், எங்களுடைய தோழர், எங்களுடைய ரசூல் எங்களுக்கு எல்லாத்தையும் படிச்சு தராங்க. எந்த அளவு தெரியுமா அவங்க சொன்னாங்க, ஹத்தல் ஹிராஅத என்று சொன்னாங்க. ஹிரா என்ற வார்த்தை சொன்னாங்க. ஹிரா என்று சொன்னா வெளிவாசலுக்கு போகக்கூடிய விஷயம். ஒரு முஸ்லிம் வெளிவாசலுக்கு போனாலும் எப்படி போகணும், எப்படி சுத்தம் செய்யணும், எதனால சுத்தம் செய்யணும், எந்த முறையில் நடந்து கொள்ளணும், எல்லாத்தையும் அது உட்பட படி தெரிஞ்சுக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், பெருமையாக சொன்னாங்க. மார்க்க கல்விய, மார்க்க விளக்கத்தை சல்மான் அல் ஃபாரிசி இல்லாம பெருமையாக சொன்னாங்க தெரியுமா, நஹானா, எங்களுடைய தூதர், எங்களுடைய தோழர் எங்களை தடுத்தார்கள், ஐயஸ்தஞ்சிய அஹதுனா, அதாவது பியமீனிஹி, வெளிவாசலுக்கு சென்றால் நாம் வலது கையினால் சுத்தம் செய்வதை எங்களை தடுத்தார்கள். அதே போன்று கிபிலாவின் பக்கம் முன்னோக்குவதை பின்னோக்குவதை தடுத்தார்கள் வெளிவாசலுக்கு சென்றால். இது வந்து என்ன சட்டம், அது கழிப்பறைகள்ல வராது, கட்டிடத்துக்குள்ள வராது, இதுக்குள்ள வரும், வெட்ட வெளியில, அப்படி இந்த சட்டம் இது. மூன்றாவது சொன்னாங்க, அதாவது விட்டை எலும்புகளின் மூலமாக சுத்தம் செய்வதை தடுத்தார்கள். தண்ணீர் இல்லாத கற்களினால் என்ன செய்யலாம், சுத்தம் செய்யலாம். கற்களினால் சுத்தம் செய்யும் பொழுது 3 கற்களை விட குறையாமல் சுத்தம் செய்வதை தடுத்தார்கள். அப்ப இதை சொல்றாங்க பெருமையா. சுப்ஹானல்லாஹ், பாருங்க, சஹாபாக்கள் மார்க்க விஷயங்களை படிச்சு கொள்றதுல, மார்க்க சட்டங்களை படிச்சு கொள்றதுல எவ்வளவு ஆர்வம் கொண்டிருக்கிறாங்க, எவ்வளவு ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள்.